ரெஸ்பான்சஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அந்த ரிசர்ச் மூலியமா வந்த ஒரு சின்ன ஸ்டோரி இங்க எழுதியிருக்காங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த சர்வேல இருந்து வர டேட்டா தான் இதெல்லாம். நீங்க ஃபில்அப் பண்றீங்களா ஃபார்ம், அதோடைய அவுட்புட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி தான் வரும். அதாவது நீங்க பண்ற ஆன்லைன் சர்வே இருக்குல்ல, கூகுள் சர்வே ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. சம் ஆஃப் த பீப்புள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சம் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா இந்த மாதிரி டேட்டா வரும். அதாவது ரேஷியோ ரேஞ்சில் வரும். எத்தனை பேர் ஆண், எத்தனை பேர் பெண்கள் அப்படின்ற மாதிரியும் சில கொஷின்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரேஷியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேஷியோஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ரிசர்ச்சுக்கு நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டா? இது எல்லாமே நீங்களும் கரெக்ட் பண்ணிருக்கீங்களா? கூகுள் ஃபார்ம்ல வருதா? இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வருமா? ஓகே, அது எல்லாத்தையும் நீங்க உள்ள பிளேஸ் பண்ண போறீங்க. அடுத்து நீங்க பண்ண யூசர் பர்சோனா பாருங்க. நீங்க பண்ணிருக்கிற அந்த பர்சோனாவுடைய நீட்னஸும் இங்க இருக்கிற பர்சோனோட நீட்னஸும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அவருடைய யூசருடைய பர்சோனாவுடைய நேமு, அவருடைய பயோகிராஃபி அண்ட் வேர் இஸ் ஸ்டடிட் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் கோலு, அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டு, அவர் எதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சஸாக வச்சிருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஆன்லைன் சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் அட்வர்டைஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, இது வந்து ஃப்ரெண்ட்லி, திங்கிங், பங்க்சுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸாக ஒரு யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காரா, திங்கிங் பண்ணுறாரா ரொம்ப, இல்லை பங்க்சுவலாக இருக்காரான்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் டெக்னாலஜி, மொபைல் ஆப்ஸ், ஆண்ட்ராய்ட், சோஷியல் நெட்வொர்க், இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து எம்பத்தி மேப். எம்பத்தி மேப்போடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? திங்கிங், ஹியரிங், பெயின்ஸ், கெயின்ஸ், டூயிங் அண்ட் சேயிங், சீயிங். நம்மளும் இதே தான் படித்தோம். இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற வேவை பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ, யூசருடைய ஃப்ளோவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யூசர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்டார்ட் ஆகி அதோடைய எண்டு போர்ஷன் வரையும் இருக்கு. சரியா? அதுக்குள்ள இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க சின்ன சின்னதா. ஓகே, அண்ட் தென் ஃபைனல் டிசைன். இப்போதான் ஃபைனல் டிசைன் காட்ட போறாரு. ஓகேங்களா? ஸோ ஹோம் ஸ்க்ரீன், இதுதான் இருக்கு என்னோட ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றார். அடுத்து ஏஜென்சி டீட்டெயில்ஸ் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றார். அடுத்து பாப்புலர் ட்ரிப் லிஸ்ட் இப்படி காட்டியிருக்கேன்றார். சரியா? அடுத்து இங்க பாருங்க, அந்த அந்த ரெப்ரசன்டேஷன் பாருங்க. ஒரு பைக்கு, ஒரு இது, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம், ஒரு காரு, மேப்பு, அந்த அந்த ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு வேணும்ன்ற. ஓகேங்களா? இங்கே தான் விஷுவல் டிசைனர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவார். உங்களுடைய கற்றுக்கிட்ட மொத்த டிசைன் வித்தையும் இங்கே தான் நீங்கள் காட்டி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நீங்கள் பண்ண ஸ்க்ரீன்ஸ் கூட உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் ஷோ பண்ணுற அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்க்ரீனுடைய ரெப்ரசன்டேஷனும் இங்கே போடுவாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிடிலிட்டி மார்க்அப் சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் டிசைனர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயர் ஃப்ரேம் ஸ்க்ரீன்ஸு போடுவாங்க உள்ள. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு முன்னாடி, இந்த ஃபைனல் டிசைன்ஸ்க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி லோ ஃபெடிலிட்டி டிசைன் அப்படின்னு போடுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி. ஒரே நிமிஷம். இதுக்கு பேர் தான் கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க. இதுவரை சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க. இங்கே ஒரு சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கள். இதோட லிங்க் வேணுமா? அப்படியே ட்ராவல் ஆப்னு போடுங்க, வரும். கேஸ் ஸ்டடின்னு போடுங்க. என்ன போடுறேன், நான் எடுத்து போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள். தாராளமா தாராளமா. யூஎக்ஸ் டிசைன்னா யூஎக்ஸ் டிசைன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யூஎக்ஸ் டிசைன்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன். அதுக்கு பேர் என்னது? ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஹைட்ரேஷன்னா மறு ஆய்வு, மறுசுழற்சி, மறு ஆய்வு, மறுசுழற்சின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ற டிசைன் வந்து யூஎக்ஸ் டிசைன்ன்றது நம்ம ஃபாலோ பண்றதுக்கு, டிசைன் திங்கிங்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதாவது எதுக்காக உருவாக்கப்பட்டது? அதாவது டிசைன் எம்பதைஸ் பண்றீங்க, டிஃபைன் பண்றீங்க, அடுத்து ஐடியேட் பண்றீங்க, அடுத்து ப்ரோட்டோடைப் பண்றீங்க, டெஸ்ட் பண்றீங்க. தப்பா இருக்குது, மறுபடியும் வந்து வா. இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், டிசைன் திங்கிங் ஃபாலோ பண்றோம். கரெக்டா?
கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம். இது எல்லாமே உங்களோட மைண்ட் செட் தான், சரிங்களா? அஜைல் மெத்தடாலஜி தான் நம்ம யூஸ் பண்றோம். அஜைல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், கண்டினியூஸான ஹைட்ரேஷன் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அஜைல். அஜைல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம யூஎக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னமா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்காது, கொஞ்சம் தூரம் போனோடனே அடனே ஒன்று மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு பட்சத்தில் மறுபடியும் எம்பதைஸ்லேருந்து ரிசர்ச்லேருந்து கொண்டு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும். அதில் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அகைன் தே வில் கம் ஃபார் தி ஒரு சர்க்கிள் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். எப்படி ஒரு சர்க்கிள் ப்ராசஸ் மாதிரி. அதான் டிசைன் திங்கிங்கோடைய மேஜர் ஐடியாலஜி, சரியா? ஓகே, இப்போ நம்மளோட ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை, நோ டவுட்ஸ். இஃப் எனி ஒன் ஹேஸ் டவுட்ஸ் ப்ளீஸ் இதில் பிங் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஒரு ஆப் பார்த்தோம், இதுதான் வரணுமா அப்படின்னு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யூஎக்ஸ் டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைன், உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஷோகேசிங் மெத்தடாலஜி. அவங்க இப்படி பண்ணிக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றத எதுவுமே நம்மளுடைய பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு நீங்கள் தான் ஒர்க் பண்ணி உங்களுடைய கொண்டு வரணும். சரி, ஓகே, பார்த்துட்டீங்க. இது எவ்வளோ தூரம் நீட்டாக இருக்கா? என்னோட சூப்பராக என்னோட பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. என்னோடைய ப்ரொஃபைல்லாம் காட்டுறேன் பாருங்கள். நான் அந்த அளவுக்குலாம் சூப்பராலாம் பண்ணியிருக்க மாட்டேன், ஏதோ பேசிக்காக ஏதோ பண்ணியிருப்பேன் நான், ஓகேவா? நல்ல ப்ராஜெக்டாக ஒரு 4 ப்ராஜெக்ட் எடுப்போம். இதுதான் இப்போ நான் லைவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய லைவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் நான் தனியாக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக. சரி, ஓகே. இது வந்து ஒரு ரியல் டைமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து இந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்து ஒர்க் பண்ணோம், ஓகேங்களா? டெவலப் பண்ணோன்னா டிசைன் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? பேசிக்கலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ட்ராக் பண்ணுற ஒரு ஆப்பு. என்னது, அந்த லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி டிரைவிங்கில் போகிறாங்க இல்லையா, அவங்கள ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது என்ன பண்ணுதுன்னா கண்டினியூஸாக அந்த டிரைவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது நீ இங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகணும், லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, பக்கத்தில் ஒரு ஹப் இருக்குது, ஒன்றா போய் அங்கே போய் ஹப்பில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ட்ராக் தி பார்சல் அண்ட் டெலிவரி ஆன் டைம். அதாவது என்னோட டெலிவரி எங்கே வருது, ட்ராக் இங்கே எங்கே பண்ணலாம், இப்போ கரண்ட்லி என்னோட பொருள் எங்கே இருக்குன்றத கண்டினியூஸாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும் டேட்டாவில், ஓகேவா? அதுக்கப்புறம் கனெக்டிங் டிரைவர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு லாரி எடுக்கிறீங்கன்னா அந்த லாரி ஹரியானா வரையும் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஹப்பை போய் சேஞ்ச் பண்ணி தான் போவோம். அந்த 10 ஹப்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த ஹப்பை அந்த மேனேஜரும் டிரைவரும் கனெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதாவது இங்கே வந்து நைட்டு தூங்கிட்டு இங்கே போய் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்றது அந்த மேனேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதுக்கு டிரைவரும் மேனேஜரும் கனெக்டில் இருக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஆப்பை டிசைன் பண்ணோம். இது வந்து ஒரு லைவ் ஆப்பு. இதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36,000 வாங்கணும் காசு. அதாவது 36,000 நாங்கள் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான இது லைவாக பண்ண ஒரு ஆப்பு. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண டிசைன் சிஸ்டம், ப்ரைமரி கலர், ஓகேவா? அதுக்கப்புறம் பாப்பிங்ஸு, ஓகேங்களா? லைட்டு, மீடியமு. அதாவது பாப்பிங்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அ ஃபாண்ட் டைப்போகிராஃபி, சரியா? அதுக்கப்புறம் என்னுடைய அந்த யூஐயோடைய ஸ்க்ரீனோடைய ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஒரு ஃபீல் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா ரவுண்ட் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இது வந்து என்னோட பேட்டர்னில் இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும், கர்வ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கர்வ் இருக்கும், ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பட்டன்ஸ்லேயுமே கர்வ் இருக்கும். அதாவது கன்சிஸ்டன்சின்றது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு டூல். அதாவது என்னோட ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோவே ஒரு கர்வான ஒரு டூலாக ஒன்றா இருக்கா? அதாவது என்னுடைய இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் எப்படி ஒரு மூவி எழுதுறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்கல்ல, யாராவது ஒரு மூவி பார்க்குற ஃப்ரீக் இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் கான்செப்ட் கேட்டுங்க. இப்போ நீங்கள் இவருடைய படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கார்த்திக் சுப்புராஜ் படம், ரஞ்சித் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கன்சிஸ்டன்சி த்ரோஅவுட்டாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர் கட்டாக இருக்கலாம், அவங்களுடைய பேக்ரவுண்டில் படம் வரைஞ்சிருக்கிற அந்த ஸ்டில்ஸு, போஸ்டர்ஸ்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவர் இருக்கார்ல, கார்த்திக் சுப்புராஜ் படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டெலாம் அந்த கதையை வந்து முன்னாடியே சொல்லிடும் உங்களுக்கு. ஆனால் நம்ம யாரும் அந்த விஷயத்த யோசிக்க மாட்டோம். ஹிடன் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு பேர். மூவி ரிவ்யூலு, ஹிடன் டீட்டெயில்ஸு, செல்வராகவன் மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியே நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு
கார்த்திக் சுப்புராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த படம் ஒரு படம் இரவின்னு எடுத்திருப்பாரு. அந்த இரவி படத்துல ஆ ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு டைரக்டர். அந்த டைம்ல அவரோட வால் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமஸான டைரக்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த கேரக்டரைசேஷன் எப்படி? அதாவது எந்த கேரக்டரு? அந்த அந்த டைரக்டரோட கேரக்டர் எப்படின்றத அந்த 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 ஃபோட்டோல இருக்கிற அந்த இதுலயே அவர் ஷோ பண்ணிருவாரு. எதுல? இதோ இருங்க ஒரு செகண்ட் நான் அப்படியே காட்டிடுறேன் அந்த சீன. எஸ் இரவி. இரவி 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 எஸ் இரவி. இந்த ஒவ்வொரு கேரக்டரோடைய டெஃபினிஷனையும் ஒவ்வொரு ஷார்ட்லயுமே டினோட் பண்ணுவாரு. இதான் எஸ்.ஜே. சூர்யாவுடைய அந்த சீனு. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூவியோடைய பிக்சர்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே, இந்த பர்சன் எப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட் உடையவர்ன்றது சொல்லிடுவாங்க. அதே மாரி இந்த கன்னு பார்த்தீங்கங்க, இந்த கன்னு தான் கடைசியில வந்து ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்கும். இந்த கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கன்னு இங்க பாருங்க. இங்க ஒரு கன் வச்சிருக்காரா? விஷயம் என்னன்னா, பேசிக்கலி எஸ்.ஜே. சூர்யா இந்த மாரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத அவங்க டினோட் பண்றதுக்கு தான், இந்த மாரியான சீன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளனர வச்சிருப்பாங்க. இதே மாரி தான் உங்களுடைய மொபைல் ஆப்ன்றது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து பேட்டர்ன் ஒண்ணு கிரியேட் பண்ணிடணும். எது கிரியேட் பண்ணணும்? ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி, அதே பேட்டர்ன நீங்க ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரவுண்ட். இந்த லோகோன்றது ஒரு ரவுண்டான ஒரு ஒரு கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் நான் ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு ரவுண்டு. இங்க ஒரு ரவுண்டு, இங்க ஒரு ரவுண்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரவுண்ட் ரெப்ரசன்டேஷன் தான். கார்னர், ரவுண்ட் கார்னர் சொல்லுவாங்க. ரவுண்டட் ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க. இங்க ஒரு ரவுண்டு, இங்க ஒரு ரவுண்டு. ஆப்க்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டட் பட்டன்ஸ் தான் வச்சிருக்கிறேன். எல்லாமே ரவுண்டட் தான். நீங்க இப்ப நான் வந்து இந்த பட்டன ரவுண்ட் வச்சுட்டேன். இத வந்து கட்டமா வச்சுக்கிறேன்னா, இத விட பிளண்டர் மிஸ்டேக் நீங்க ஒரு யூஎக்ஸ் பர்சனா பண்ணவே முடியாது. அதாவது இங்கேயே ரவுண்ட் இருக்கணும், இங்கேயே ரவுண்ட் இருக்கணும், இங்கேயே ரவுண்ட் இருக்கணும். இட் ஷுட் பி கிவ் அஸ் சம் கன்சிஸ்டன்சி. இங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டைப்போகிராஃபி மெத்தடாலஜி. எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்னு. நீங்கலாம் டைப்போகிராஃபி பண்ணியிருக்கீங்களே, நான் இந்த டைப்போகிராஃபி பாருங்களேன். இது எப்படி இருக்கு? ரெட் கலர் வச்சிருக்கேன். பச்சை கலர்லயுமே இருக்கு. இப்போ நீங்க பண்ணியிருக்கிற அந்த டைப்போகிராஃபில இருக்கிற டிஃபரன்ஸுக்கும், இங்க இருக்கிற டிஃபரன்ஸுக்கும் யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட், டிரைவர், அவங்களோட ஐகான்ஸ் பார்த்துக்குங்க. இதுவே நான் செலக்ட் பண்ணிட்டேன். டிரைவர்ன்றத செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு? இது ஏன் நான் வந்து இப்ப நான் டிரைவரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரீன் கலர்ன்றது எனேபிள் ஆகுது. ஒய்? பிகாஸ் செலக்டட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறது ஹைட் ஆயிருக்கா? இது ஹைட் ஆயிருக்கா? ஹைட் ஆயிருக்கா? ஏன்னா யூ ஆர் இன்டிமேட்டிங் டு தி ஆடியன்ஸ். நீங்க உங்க மொபைல் ஆப் மூலியமா மனுஷன் கூட பேசுறீங்க. அதை பேச வைக்கிறீங்க. அந்த மொபைல் ஆப் வந்து மனுஷன் கூட எப்படி பண்ண போது பேசுது. அது வந்து இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? நீங்க அத வந்து நீங்க அந்த ஃபீல் பண்ணா மட்டும்தான் இட் கேன் பி சக்சஸ்ஃபுல் ஆப்பா இருக்கும். இதுலயுமே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்னா, அதோ இந்த மிஸ்டேக். சரியா? இது நான் பண்ண மிஸ்டேக் இல்ல. இது டெவலப்பர் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இது. சரியா? நான் பண்ண டிசைன் கிடையவே கிடையாது. நான் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இத பாருங்க. இந்த மாரி ஃபில்லா இருக்கும். ஸ்பேஸ்லாம் பார்த்துங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்துங்க. இதே ஸ்கிரீன் தான் அவன் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. யாரு? எங்களோட டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண ஸ்கிரீன் தான். பட் எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ சொதப்பியிருக்காங்க. மாறுன மாரி இருக்கா? ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு ரியல் இமேஜ். ரியல் எப்படி சொல்றது? ரியலா டெவலப் பண்ண ஸ்கிரீன்லேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. சரியா? இதெல்லாம் நான் பண்ண என்னுடைய என்னுடைய ஸ்கிரீன். என்னுடைய எக்ஸ்டி ஸ்கிரீன். என்னோட நேம் தான் போட்டிருக்கேன். பாருங்க, லக்ஷ்மணன். என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். என்னோட விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? இது 100% ஒரு ஆப். இதுல நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 250, 300 ஸ்கிரீன் இருக்கு நான் போடுறதுக்கு.